வருங்கால மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்ட் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக சப்ஜெக்ட் வைஸாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு சப்ஜெக்டையுமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜியில் 7th பார்ட்டாக ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிவிஎஸ். இதில் மீதி இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸுமே இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே காலேஜஸில் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு, ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு படிக்கும்போதே இந்த டாபிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கும், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அட்டன் பண்ணுறதுக்கும், இன்னும் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கும், அட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் ஆல்ரெடி 10th ஏப்ரல் ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டோம். அது மாதிரியே 14th ஏப்ரலுமே நம்ம ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்ரிஷியேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரியே பார்த்திங்கன்னா 10th ஏப்ரல் நடைபெற்ற எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு மார்க் 50க்கு 48 எடுத்திருக்காங்க 2 பேர். பி அபிராமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தி திவ்யா. 2 பேருக்குமே கண்டிப்பாக எங்களோட பி அபிராமி. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெற்ற வீக்லி டெஸ்ட் 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்காக 48 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காங்க 2 பேர். பி அபிராமி, பார்த்தி திவ்யா. உங்களுக்கு எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்லா படித்து இனி வரக்கூடிய டெஸ்ட்டில் 50 அவுட் ஆஃப் 50 நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். அது மாதிரியே இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகி எம்ஆர்பியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அது மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்காக 47 அவுட் ஆஃப் 50 2 பேர் எடுத்திருக்காங்க. சரவணப்பிரியா, அது மாதிரி எஸ் ஃபஹீமா. எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். நீங்களும் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அடுத்து 3வது ரேங்க் பார்த்திங்கன்னா டி சந்தியா, ஏ பிரியா, சங்கீதா, கே புவனேஸ்வரி, தமிழ், சிவகுமார். அப்படி 6 பேர் பார்த்திங்கன்னா 50க்கு 46 மார்க்ஸ் எடுத்து 3rd ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்லபடியாக படித்து அடுத்து வரக்கூடிய வீக்லி டெஸ்ட், அது மாதிரியே நமக்கு முக்கியமாக நம்மளோட எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று நல்ல ஒரு இடத்த நீங்கள் அடையிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே ரொம்பவே படிக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் இன்னும் நல்லாவே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக்ஸ், ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் அரித்ரோஸ்க்ளீரோசிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ட்ரக் தெரப்பி ஃபார் ஷாக். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம கிளியராக ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மகாலஜி படிக்கும்போது உங்களுக்கு ஃபார்மகோ தெரப்பெட்டிக்ஸுமே நீங்கள் படிச்சிடலாம். கிளியராக லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். அப்படியே இதிலேயே ஃபார்மகோ தெரப்பெட்டிக்ஸை நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு ஓவர்வியூவாக நீங்கள் இங்கேயே படிச்சிடலாம். ஓகே. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன்ஜைனா அப்படின்னா என்னென்னா, பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் என்ன, செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த செஸ்ட் பெயின் பார்த்திங்கன்னா சடன் சிவியர் சப்ஸ்டெர்னல் டிஸ்கம்ஃபோர்ட் ஆஃப் பெயினாக இருக்கும். ஓகேவா? ஸ்டெர்னம்னா நமக்கு தெரியும், நம்மளோட செஸ்ட்டில் மிடில் இருக்கக்கூடிய அந்த போன் தான் என்னது, ஸ்டெர்னம். அதில் சப்ஸ்டெர்னம் ஏரியாவில் தான் இந்த பெயின் இருக்கும். இந்த பெயின் டைம் ஆக லெஃப்ட் ஷோல்டர், அது மாதிரி அப்படியே லெஃப்ட் ஆர்ம் வரைக்கும் அப்படியே ரேடியேட் ஆகிற பெயினாக இருக்கும். ஓகேவா? இந்த பெயின் நார்மலாக செஸ்ட் பெயின் சொல்கிறோம். அப்போ செஸ்ட் பெயின்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் மசில்ஸுக்குமே தேவையான ஆக்சிஜன் வேணும். ஓகேவா? எல்லா மசில்ஸுக்குமே ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். அது மாதிரியே நம்ம பாடிக்கே பிளட்டை சப்ளை பண்ண போகிற ஹார்ட்டுக்குமே கண்டிப்பாக நமக்கு தெரியும், அதுக்கும் பிளட் சப்ளை தேவை. ஓகேவா? அதுக்கான ஒரு ஆர்டர் தான் என்னது, கொரோனரி
ஆர்டரி. ஓகேவா? இப்போது அந்த கொரோனரி ஆர்டரி வழியாக அந்த ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சப்ளை, ஓகேவா, இல்லை ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும்போது தான் இந்த மாதிரி ஆஞ்சினா பெயின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் ஆக்சிஜன் கன்சம்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த மயோகார்டியல் ஆக்சிஜன் கன்சம்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீலோட், ஆஃப்டர் லோட், ஹார்ட் ரேட், இந்த 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது என்ன ப்ரீலோடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோட் பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஸோ அது மாதிரியே தான் இங்கே ப்ரீ லோடு. ஓகேவா? ஸோ ஹார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிளட்டு வெளியே என்ன ஆகும், பம்ப் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து லோட் ஆகிறது தான் என்னது ப்ரீலோடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒரு பாடி பார்ட்ஸுக்குமே என்ன பிளட்டு சர்க்குலேஷனுக்கு போயிருக்கும். அது திரும்ப ரிட்டர்ன் எப்படி வரும், நம்மளோட ஹார்ட்டுக்கு வரும். ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடிய பிளட்டு இல்லைனா வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது ப்ரீ லோடு. ஓகேவா? ஸோ அது வந்து சேரும் போதே பார்த்திங்கன்னா ஒரு லோடு ஆல்ரெடி க்ரியேட் ஆகுது. ஓகேவா? அதை தான் ப்ரீ லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஃப்டர் லோடுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய லோடு. ஓகேவா? ஹார்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஓகேவா? அந்த லோடு தான் என்னது ஆஃப்டர் லோடு. ஓகேவா? ஹார்ட்டை பொறுத்த அளவில் அது என்ன தான் பண்ணுது, ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னது மயோகார்டியல் ஆக்சிஜன் கன்சம்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போது ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இதுவே நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக வேணும். ஓகேவா? அப்போ தான் அது நல்லா பம்ப் பண்ண முடியும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த மயோகார்டியல் ஆக்சிஜன் கன்சம்ஷன் இருக்குது. எப்போ இந்த ஆக்சிஜன் கன்சம்ஷன் கம்மி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஆஞ்சினா பெயின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆன்டி ஆஞ்சினல் ட்ரக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்ரேட்ஸ், அதில் ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங். ஷார்ட் ஆக்டிங்கில் பார்த்திங்கன்னா கிளிசரைல் ட்ரைநைட்ரேட், ஐசோசார்பேட் டைநைட்ரேட். அடுத்து லாங் ஆக்டிங் பார்த்திங்கன்னா ஐசோசார்பேட் டைநைட்ரேட், ஐசோசார்பேட் மோனோநைட்ரேட், எரித்ரேட்டல் டெட்ராநைட்ரேட், பெண்டா எரித்ரேட்டல் டெட்ராநைட்ரேட். ஓகேவா? இதெல்லாமே நைட்ரேட்ஸ். அடுத்து பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோப்ரலால், மெட்டோப்ரோலால், அட்டனலால், இன்னும் வேறு பீட்டா பிளாக்கர்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், ஃபினைல் ஆல்கைல் அமைனில் பார்த்திங்கன்னா வெராப்பமில், பென்சோதயசெப்பினில் பார்த்திங்கன்னா டில்டியாசம், டைஹைட்ரோபிரிடின்ஸில் பார்த்திங்கன்னா நிஃபிடிப்பின், ஃபெலோடிப்பின், ஆம்லோடிப்பின், நைட்ரன்டிப்பின், லாசிடிப்பின், லெக்கார்னிடிப்பின், பெனிடிப்பின். இதெல்லாமே கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். அடுத்து பொட்டாசியம் சேனல் ஓப்பனர் பார்த்திங்கன்னா நிக்கோராண்டில். இன்னும் வேறு ட்ரக்ஸ் இல்லை அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைமெட்டாசிடின், ரெனாலோசின், ஐவாபிராடின், ஆக்சிஃபெட்ரின், அதுமாதிரியே டைபிரெடமால். ஓகேவா? இதெல்லாமே ஆன்டி ஆஞ்சினல் ட்ரக்ஸோட கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நைட்ரேட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்கே இது பார்த்திங்கன்னா ஒரு பிளட் வெசலோட ஸ்ட்ரக்சர் தான் இது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கால்சியம் சேனல் இருக்குது. கால்சியம் சேனல் வழியாக என்ன என்டர் ஆகும், கால்சியம் உள்ளாடி என்டர் ஆகும். கால்சியம் என்டர் ஆகும், உள்ளாடி ஸ்டோர்டாக இருக்கக்கூடிய கால்சியமில் போய் ஸ்டோர்ட் ஆகும், இல்லைனா அப்படியே ஆக்ஷனுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது போயிட்டு எதை ஸ்டிமுலேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்சிகே. ஓகேவா? அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோசின் லைட் செயின் கைனேஸ், அதான் என்னது எம்எல்சிகே. இதோட பாஸ்போரிலேஷனை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதான் பாஸ்போரிலேஷன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, இது பாஸ்போரிலேட் ஆகிட்டு மயோசின், ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்டின் மயோசின் அப்படிங்கிற 2 ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போது இது போயிட்டு மயோசினை பாஸ்போரிலேட் பண்ண வைக்குது. மயோசின் ஆக்டின் கூட சேர்ந்து கான்ட்ராக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி தான் ஒரு பிளட் வெசல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறது, இல்லைனா கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த கான்ட்ராக்ஷனை நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? டைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஆஞ்சினா பெயின் கம்மியாகும். இப்போது கால்சியம் சேனலில் பிளாக் பண்ணணும்னா எந்த ட்ரக் யூஸ் பண்ணலாம், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஆனால் நைட்ரேட்ஸ் என்னென்னு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்ரோ டைலேட்டாஸ் இருக்கும். இந்த நைட்ரேட்ஸ் என்டர் ஆகி நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்திங்கன்னா குவானைல் சைக்ளேஸ்
அப்படிங்கிற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணி சைக்ளிக் ஜிஎம்பி ஆக்டிவேட் ஆகி புரோட்டீன் கைனேஸ் ஜி இதை ஆக்டிவேட் பண்ணி எல்லா இடத்தையுமே பிளாக் பண்ணிடும். ஓகேவா, கால்சியம் சேனலும் பிளாக் பண்ணுது, எம்எல்சிகேயோட ஃபார்மேஷனையும் பிளாக் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ட்ராக்ஷன் பிளாக் ஆகுது. ஓகேவா, இப்படி தான் இந்த நைட்ரேட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேசோ டைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, கிளியராக இதான் மெக்கானிசம். இப்போ இதோட ஃபார்மகாலஜியல் ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீலோடு. நமக்கு என்ன தேவை, ஹார்ட்டுக்கு ஒரு பக்கத்தில் இந்த வேசோ டைலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் இதோட லோடெல்லாம் கம்மி பண்ணணும். ஓகேவா, லோடை கம்மி பண்ணணும்னா டைலேஷன் நடந்தாலே இந்த லோடெல்லாம் கம்மியாகும். அப்போ ப்ரீலோட் ஆஃப்டர் லோட் அதோட ஒர்க்கை நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணும். இப்போ நைட்ரேட்ஸ் என்ன பண்ணும், வீனோ டைலேஷன். ஸோ வீனோ டைலேஷன் என்ன பண்ணும், ரெடியூசஸ் வீனஸ் ரிட்டர்ன் டு ஹார்ட். அப்போ என்னாகும், ப்ரீலோடு கம்மியாகும். ஓகேவா, ஸோ வெயின்ஸில் சப்ளை எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி வரும்போது இந்த டைலேஷன் ஆகும்போது ஸ்லோவாக தான் என்னாகும், அந்த பிளட்டு சப்ளை ஆகும். ஓகேவா, அப்போ ப்ரீலோடு கம்மியாகும். கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு ஆட்ரியோலார் டைலேஷனே இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் லோட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, என்ன காரணம், ஏன்னா பம்பாகிற பிளட் எது வழியாக தான் போகும், ஆர்ட்ரிஸ் வழியாக போகும். அப்போ ஆஃப்டர் லோடையும் இது என்ன பண்ணுது, டிக்ரீஸ் பண்ணுது. இந்த மாதிரி மொத்தமாக என்ன பண்ணுது, ஹார்ட்டோட ஒர்க் லோடையை கம்மி பண்ணி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட்டை கம்மி பண்ணுது. இதான் என்னது ஃபார்மகாலஜியல் ஆக்ஷன் ஹார்ட்டில். கொரோனரி டைலேஷன். அப்போ கொரோனரி ஆர்ட்ரிஸையும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டைலேட் பண்ணுது. இன்னும் வேறு ஸ்மூத் மசில் பார்த்திங்கன்னா ப்ராங்கியல், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல், ஜெனிட்டோ யூரினரி ஸ்மூத் மசில்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு டைலேட் பண்ணி வச்சுக்கோம். பிளேட்லெட்டில் இதோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்ஸ் பிளேட்லெட் அக்ரிகேஷன். பிளேட்லெட்லாம் ஒன்று சேர்றது. ஓகேவா, அக்ரிகேஷன் நடக்கிறத இன்ஹிபிட் பண்ணிடும். அடுத்த அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹெட்ஏக். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைலேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஏக் ப்ரொடியூஸ் ஆகும். அது மாதிரியே பார்த்திங்கன்னா டைலேஷன் நடக்கிற பிளேஸில் ஃப்ளஷிங், ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். வீக்னஸ், போஸ்டுரல் ஹைப்போடென்ஷன், ரேஷஸ் இதெல்லாம் கூட ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ யூசஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆஞ்சைனா இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆஞ்சைனா, வேசோஸ்பாஸ்டிக் ஆஞ்சைனா, அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா, கார்டியாக் ஃபெயிலியர், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், சயனைட் பாய்சனிங் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஆல்ரெடி நம்ம அந்த டயக்ராம்லேயே பார்த்தோம், கால்சியம் சேனல் பிளாக் பண்ணோம். அதுவும் பர்டிகுலராக எதுன்னு பார்த்தீங்கன்னா எல் டைப் கால்சியம் சேனல். இப்போ கால்சியம் சேனல் பிளாக் பண்ணி கால்சியம் உள்ளாடி கார்டியாக் செல்ஸ்குள்ளே என்டர் ஆகலை, இல்லை பிளட் வெசலுக்குள்ளே என்டர் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதோட கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அப்போ டைலேஷன் நடக்கும். இப்போ ஸ்மூத் மசில்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வாஸ்குலர் ஸ்மூத் மசிலில் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஆட்ரியோலார். ஓகேவா, ஆர்ட்ரிஸை டைலேட் பண்ணி பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்போ என்னாகும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது. ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மயோகார்டியல். ஓகேவா, ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனையே டிப்ரெஸ் பண்ணி கூடவே பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டே என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணிடும். ஹையர் டோசஸில் பார்த்திங்கன்னா ஏவி கண்டக்ஷனையுமே கம்மி பண்ணிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கார்டியாக் ஒர்க்கு கம்மியாகுது. கார்டியாக் ஒர்க்கு கம்மியாகிடுச்சுன்னா மயோகார்டியலுக்கு இப்போ ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் கன்சம்ஷன் கம்மியாக கிடச்சா போதும். அடுத்து கொரோனரி சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா கொரோனரி வெசல்ஸை டைலேட் பண்ணும். யூசஸ் பார்த்திங்கன்னா ஆஞ்சினா, பெக்டோரிஸ், ஹைப்பர் டென்ஷன், அரித்மியாஸ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி ட்ரக் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சேனல் ஓப்பனஸ். என்ன ட்ரக்னு பார்த்திங்கன்னா நிக்கோராண்டில். இது என்ன பார்த்திங்கன்னா ஆர்ட்ரியல், வீனஸ் ரெண்டையுமே என்ன பண்ணும், டைலேட் பண்ணிடும். எப்படி, ஏடிபி சென்சிட்டிவ் பொட்டாசியம் சேனலை ஓப்பன் பண்ணி ஹைப்பர் போலரைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா வாஸ்குலர் ஸ்மூத் மசில்ஸும் என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ண வைக்கிது. அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹெட்ஏக், ஃப்ளஷிங், பால்பிட்டேஷன், டிசீனஸ், ஹைப்போடென்ஷன். யூசஸ் பார்த்திங்கன்னா ஆஞ்சினா, ஹைப்பர் டென்ஷனுக்கெல்லாம் இந்த பொட்டாசியம் சேனல் ஓப்பனர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் என்னது ஆன்டி ஆஞ்சினல் ட்ரக்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ். அப்போ அரித்மியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மாலிட்டி ஆஃப் ரேட், ரிதம் ஆர் சைட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு என்னென்னா அரித்மியா. இப்போ ஹார்ட்டுங்கிறது நம்மளுக்கு பீட் ஆகணும், ஹார்ட்டுங்கிறது துடிக்கிறதுக்கு அது எப்படி துடிக்குது, நார்மலாகவே அதுவாகவே ப்ரொடியூஸ் ஆகி அதுவாகவே என்ன பண்ணுது, பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா,
வாலண்டரியாக நம்ம எதுவும் பண்ணலை, இன்வாலண்டரியாக அதுவாகவே என்ன ஆகுது, பம்ப் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். ஓகேவா, எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு தெரியும். அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஜெனரேஷன் பாயிண்ட். ஓகேவா, அந்த இம்பல்ஸ் எங்கேருந்து ஜெனரேட் ஆகும்னா எஸ்ஏ நோடு. ஓகேவா, ஸோ ஹார்ட்டோட பேஸ் மேக்கர் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா எஸ்ஏ நோடை தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஒன்று அடுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஏ நோடில் இருந்தால் என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் இம்பல்சஸ் எல்லாம் ஜெனரேட் ஆகும். அப்போ அடுத்து நமக்கு தெரியும் எங்கே பாஸ் ஆகும் இந்த இம்பல்சன், கண்டக்ட் ஆகும் அடுத்து இருக்கக்கூடிய ஏவி நோடுக்கு. ஏவி நோட்லேருந்து எங்கே போகும், பண்டில் ஆஃப் ஹீஸ். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்குலேட் ஆகும், அப்படியே மூவ் ஆகக்கூடிய பர்கஞ்சி ஃபைபர்ஸ்க்கும் போகும். ஓகேவா, இதுதான் என்னது நார்மலாக நம்மளோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ். இப்போது இந்த இம்பல்சஸ் பாஸ் ஆகிக்கும் போது தான் கரெக்டாக அந்த ஹார்ட்டு பீட் ஆகிட்டு இருக்கும். இதில் ஏதாச்சும் தடை வந்துச்சு அப்படிங்கிறது தான் கண்டிஷன் தான் என்னது அரித்மியா. ஓகேவா, அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு இர்ரெகுலர் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் என்ன, இந்த ஜெனரேஷன் இல்லைன்னா இந்த கண்டக்ட் ஆகக்கூடிய இம்பல்சஸ் எங்கேயாவது தடைப்பட்டுருச்சுன்னா இர்ரெகுலராக என்ன ஆகும், ஹார்ட் ரேட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதான் என்ன அரித்மியா. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா சைட் ஆஃப் ஆரிஜின், எங்கேருந்து கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே நடக்கலாம். அப்படியே மூமெண்ட். ஓகேவா, அந்த கண்டக்ஷன் ஏவி நோட், பண்டில் ஆஃப் ஹீஸ், பர்கஞ்சி ஃபைபர்ஸ் இந்த மாதிரி பாஸ் ஆகும் போதும் அதுலேயும் நடுவில் தடை ஏற்படலாம். அப்படி வரக்கூடிய கண்டிஷன் தான் என்னது அரித்மியா. ஓகேவா, இப்போ அரித்மியாவோட ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் 1 ட்ரக்ஸ், மெம்பரைன் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது கிளாஸ் 1A ட்ரக்ஸ், கிளாஸ் 1B ட்ரக்ஸ், கிளாஸ் 1C ட்ரக்ஸ். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது பேஸ் பண்ணியுமே 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இந்த கிளாஸிஃபிகேஷனில் இருந்து. ஓகேவா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1A ட்ரக்ஸ். இது பார்த்தீங்கன்னா மாட்ரேட்லி டிக்ரீஸ் டிவிடிடி ஆஃப் 0 ஃபேஸ். இதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ட்ரக் பார்ப்போம். குயினிடின், ப்ரோகைனமைட், டிசோபைரமைடு. அடுத்து கிளாஸ் 1B ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா லிடோகைன், மெக்சிலெட்டின். அடுத்து கிளாஸ் 1C ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோபாஃபினோன், ஃப்ளக்கைனைடு. இதெல்லாமே கிளாஸ் 1 கேட்டகரி ட்ரக்ஸ். அடுத்து கிளாஸ் 2 ஆன்டி அட்ரினர்ஜிக் ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோப்போலால், சொட்டலால், அது மாதிரி எஸ்மோலால், இந்த வேறு ட்ரக்ஸும். அடுத்து கிளாஸ் 3 ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அமியோடரோன், ட்ரோனடரின், டொஃபெட்டிலைடு, இபிட்டிலைடு. அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 4 பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், வெராபமில், டில்டியாசம். இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஃபார் பிஎஸ்விடி அப்படின்னா பேராக்சிமல் சூப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. என்ன ட்ரக்ஸ்னால் அடினோசைன், டிகாக்சின். நோட் பண்ணிக்கோங்க, இது ஒன்றும் இல்லை, அடிக்கடி கேட்பாங்க. 2 ட்ரக் தான் இருக்குது, அடினோசைன், டிகாக்சின். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சும்மா ஜென்ரேஷன், இம்பல்சஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் இருக்குது. இந்த அயான்ஸோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் இந்த ஜெனரேஷன், கண்டக்ஷன் எல்லாம் இருக்கும். ஓகேவா, இது அடுத்த கான்செப்ட். இப்போ ஒரு ஹார்ட்டுக்கு இல்லை நார்மலாக ஒரு செல் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு தேவையான ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டை ரீச் பண்ணும்போது தான் அதில் ஒரு இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா ஒரு ஆக்ஷனை அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இங்கே ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 0, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா ஃபேஸ் 0. அதில் என்ன நடக்கும்னா டீபோலரைசேஷன். சோடியம், கால்சியம் இந்த மாதிரி 2 அயன்ஸ் எங்கே ஆகும்னா செல்லுக்குள்ளாடி, அதாவது இங்கே நம்ம எந்த செல்லை படிக்கிறோம், ஹார்ட்டோட செல் மயோகார்டியம். முக்கியமாக மயோகார்டியல் செல்லுக்குள்ளாடி என்ட்ராகிறதா என்னது இந்த ஃபேஸ் 0. ஓகேவா, எந்த அயன், சோடியமும் கால்சியமும். இப்போ ஃபேஸ் 1ல் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா சோடியம் சேனல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, ஆனால் இந்த கால்சியம் என்ன ஆகுது, என்டர் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, அடுத்த ஃபேஸ் 2ல் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அயன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகுது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன் உள்ளாடி என்டர் ஆகிட்டே தான் இருக்குது. இதான் என்ன ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2. அடுத்து ஃபேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பொட்டாசியம் அயன்ஸ் வெளியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சோடியம் அயன்ஸ் உள்ளாடி என்டர் ஆகிட்டுருக்கும்.
இங்கே கால்சியம் சேனல்ஸ் மொத்தமாக க்ளோஸ் ஆகிருக்கும். இது என்னது ரேப்பிட் ரீபோலரைசேஷன். ஃபேஸ் 4ல் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இங்கே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயன்ஸ் வெளியே போய்ட்டுருக்கும், கொஞ்சமாக சோடியம் அயன்ஸ் உள்ளாடி என்ட்ராகி அடுத்த சைக்கிள் இது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சைக்கிள்ஸ் நடக்கிற போது தான் என்ன ஆகுது, இந்த இம்பல்சஸ் எல்லாம் ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் இவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே கான்செப்ட் என்னென்னா, ஹார்ட்டில் அந்த நம்ம சொன்ன இம்பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அது ஹெல்ப் பண்ணுறது எது, இந்த அயான்ஸ். அதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ அரித்மியா ட்ரீட்மெண்ட் நம்ம ஒருத்தங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்னா இந்த அயன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி எந்தெந்த இடத்துல பிளாக் பண்ணணுமோ பிளாக் பண்ணாலே என்ன ஆயிரும், அவங்களுக்கு நார்மலான ஒரு ரிதம் கிடைக்கும், ஹார்ட் ரிதம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசிஜி. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணக்கூடியது எதில் நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எதில் பார்ப்பாங்க, இசிஜியில், எலக்ட்ரோ கார்டியோகிராம். நமக்கு தெரியும் என்னென்ன வேவ்ஸ் இருக்குது, PQRST. அதில் P வேவ் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஓகேவா? ஹார்ட்டில் நமக்கு தெரியும் ஏட்ரியா இருக்குது, வென்ட்ரிக்கிள் இருக்குது. இதில் ஏட்ரியல் டீபோலரைசேஷன் தான் எதில் தெரியும், P வேவில் தெரியும். QRS இதில் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஓகேவா? இப்போ மொத்தமாக வென்ட்ரிக்கிளில் நடக்கக்கூடிய டீபோலரைசேஷன் தான் QRS. அடுத்து T வேவ் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒன்றும் கேட்பாங்க, அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மெம்பரைன் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ்னு நம்ம எதில் படித்தோம், நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சேனல்ஸை பிளாக் பண்ணும். ஓகேவா? சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். அதில் கிளாஸ் 1 ட்ரக்ஸ் என்ன பண்ணும், சோடியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி அதோட மூமெண்ட்டை உள்ளாடி அயன்ஸ் என்ட்ராகிறத ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த கிராஃபை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? இந்த மாதிரி சோடியம் அயன்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்த்த பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி அயன்ஸை நம்ம பிளாக் பண்ணாலே என்ன ஆயிரும், ஹார்ட்டுக்கு அதோட ரிதமை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ சோடியம் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று ரெஸ்டிங் ஸ்டேட்டு, ஓப்பனாக இருக்கும், இன்னொன்று இன்ஆக்டிவேட்டடாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ட்ரக்ஸு, ஓகேவா, கிளாஸ் 1A ட்ரக்ஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி ஃபேஸ் 0 டீபோலரைசேஷனை இன்னும் டிப்ரெஷ் பண்ணும். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரீபோலரைசேஷனை ப்ரொலாங் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி. இதுதான் கிளாஸ் 1A ட்ரக்ஸோட ஆக்ஷன். ஸோ அதில் நம்ம என்ன ட்ரக் பார்த்தோம், கியூனிடின். ஓகேவா? இது என்ன பண்ணுது, சோடியம் சேனலை பிளாக் பண்ணி ஹார்ட்டோட எல்லா ஆக்ஷன்ஸையும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பிளாக் பண்ணும். ஓகேவா? இதான் நான் சொன்னது ஆட்டோமேட்டிசிட்டி, எக்ஸைட்டபிலிட்டி. ஓகேவா? ஆட்டோமேட்டிசிட்டினா என்ன மீனிங்னா, என்ன நடக்குது எஸ்ஏ நோட்டில், அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அயன்ஸ், அந்த இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதான் என்னது ஆட்டோமேட்டிசிட்டி. எக்ஸைட்டபிலிட்டினா என்னது, அது தேவையான ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக ரீச் ஆகிறது எக்ஸைட்டபிலிட்டி. கண்டக்ஷன் வெலாசிட்டி கூட பார்த்திங்கன்னா ரீபோலரைசேஷனை ப்ரொலாங் பண்ணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஹார்ட் என்ன பண்ண முடியும், அந்த அரித்மியா கண்டிஷனை நம்ம கொஞ்சம் சப்ரஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் நடக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து கார்டியாக் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கியூனிடினே என்ன பண்ணும், சில அரித்மியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹார்ட்டை பிளாக் பண்ணுற கெப்பாசிட்டி கியூனிடினுக்கு ட்ரக்குக்கும் இருக்குது. ஓகேவா? இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹைப்போடென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், QT இன்டர்வெலை ப்ரொலாங் பண்ணும், டோர்சடி பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே இந்த கியூனிடின் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட் வேறு பார்த்திங்கன்னா போன் மேரோ டிப்ரெஷன், ஹெப்பாட்டிட்டிஸ், இந்த மாதிரி எஃபெக்ட்டு. இது ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கியூனிடின் ஹையர் டோசஸில் கொடுக்கும்போது எரிகோனிசம் அப்படிங்கிறது, இல்லைனா சிங்கோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கியூனின் இந்த மாதிரி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் என்னது, எரிகோனிசம். என்ன ஆகும்னா அவங்களோட இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஓகேவா? ரிங்கிங் சென்சேஷன் இன் இயர். அடுத்து கிளாஸ் 1B ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா சோடியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி ரீபோலரைசேஷனை ஷார்டன் பண்ணுது. அங்கே என்ன பார்த்தோம், ப்ரொலாங் பண்ணோன்னு பார்த்தோம். என்ன ட்ரக்குன்னு பார்த்திங்கன்னா லிக்னோகைன். எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் என்ன பண்ணும், டிஷ்யூஸ்க்கு கம்மி பண்ணி விட்டுறோம், சப்ரஸ் பண்ணி விட்டுறோம். அடுத்து இன்னொரு ட்ரக் பார்த்திங்கன்னா ஃபெனடாயின். இது ஒரு நமக்கு தெரியும் ஒரு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக். எங்கே யூஸ் ஆகுது, வென்ட்ரிகுலர் அரித்மியாவுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரியே பார்த்திங்கன்னா டிஜிட்டாலிஸ் இன்டியூஸ்ட் அரித்மியாவுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அரித்மியா எந்த பிளேஸில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து எப்படி கொடுத்துருப்பாங்க, ஏட்ரியல் அரித்மியா, வென்ட்ரிகுலர் அரித்மியா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கிளாஸ் 1C ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா என்கைனைடு, ஃப்ளெக்கைனைடு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பொட்டண்டான
சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட், சடன் டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறனால இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதோட யூஸஸ் எப்போன்னு பார்த்திங்கன்னா சிவியரான வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ், அதுமாதிரி ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் கொடுக்கும்போது சைனஸ் ரிதமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து கிளாஸ் 2 ட்ரக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், பீட்டா பிளாக்கர்ஸ். இது என்ன பண்ணுன்னா பீட்டா ரிசெப்டாரை பிளாக் பண்ணி மயோகார்டியல் கான்ட்ராக்டிலிட்டி, ஆட்டோமேட்டிசிட்டி, கண்டக்ஷன் வெலாசிட்டி எல்லாமே டிப்ரெஸ் பண்ணிடும். ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தோம் ப்ரொபரோலால், அதுமாதிரியே வேறு ட்ரக்ஸ் அட்டோலால், மெட்டோப்ரோலால் எல்லாமே சூப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. அடுத்த ட்ரக் பார்த்திங்கன்னா கிளாஸ் 3 ட்ரக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டியூரேஷனை ப்ரொலாங் பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சேனல்ஸை பிளாக்கும் பண்ணுது. ஓகேவா. என்ன ட்ரக்னா அமியோடரோன். இது எதோட அனலாக்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனோட ஒரு அனலாக் தான் இந்த அமியோடரோன் ட்ரக். இது எங்கே பிளாக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டியூரேஷனை என்ன பண்ணும், ப்ரொலாங் பண்ணும். ஓகேவா. எங்கேன்னா ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் மசில்ஸில். கூடவே பார்த்திங்கன்னா இது சோடியம், கால்சியம் இந்த மாதிரி சேனல்ஸையும் பிளாக் பண்ணி எஸ்ஏ நோடோட பேஸ்மேக்கர் ஆக்டிவிட்டியை டிப்ரெஸ் பண்ணி விட்டுரும். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அமியோடரான் எல்லா சேனல்ஸையும் பிளாக் பண்ணுறதுனால அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா. கார்டியாக் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாக், கார்டியாக் ஃபெயிலியர், QT ப்ரொலாங்கேஷன், ஹைப்போடென்ஷன், அதுவும் ஐவியில் கொடுக்கும்போது பிராடிகார்டியா, மயோகார்டியல் டிப்ரெஷன் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். யூசஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் அரித்மியாஸ்க்கு யூஸ் ஆகுது. அதுவும் பர்டிகுலராக ஏட்ரியல் அரித்மியாவுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா. ஏன்னா இது மோஸ்ட்லி நிறைய சேனல்ஸை பிளாக் பண்ணுறனால இதுக்கு வெரைட்டி ஆஃப் அரித்மியாஸை பிளாக் பண்ணுற இல்லை இதுக்கு யூஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா. கூட பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன், வென்ட்ரிகுலர் டேக்கிகார்டியா, ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த அமியோடரான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிளாஸ் 4 ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஸோ கால்சியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி ஹார்ட்டோட அந்த எஸ்ஏ நோட்டில் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டிலிட்டி, ஆட்டோமேட்டிசிட்டி, ஏவி நோடல் கண்டக்ஷன் இது எல்லாமே என்ன ஆயிரும்னு பார்த்திங்கன்னா பிளாக் ஆயிரும். ஓகேவா. ஏன்னா நம்ம அந்த கிராஃப்லேயே பார்த்தோம் கால்சியம் சேனல்ஸ் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனும் வேரி ஆகும். ஓகேவா. ஸோ என்ன ட்ரக்குன்னு பார்த்திங்கன்னா வெராப்பமில். எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PSVT, பேராக்சிமல் சூப்ரா வென்ட்ரிகுலர் டேக்கிகார்டியாவுக்கு வெராப்பமிலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் என்னது ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ் பார்த்தோம், ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் பார்த்தோம். ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸில் ஜஸ்ட்டு அந்த அயான்ஸை பிளாக் பண்ணி அந்த ஹார்ட்டுக்கு தேவையான கான்ட்ராக்ஷன், அது மாதிரி ஆட்டோமேட்டிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம் பிளாக் பண்ணி கரெக்டான ரிதமை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அடுத்த ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ். ஓகேவா. ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் பில்டப் ஆஃப் பிளேக் இன் தி வால்ஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ். ஓகேவா. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்ட்ரியில் ஒரு பிளேக் ஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவும் கிராஜுவலாக. ஓகேவா. உடனே எல்லாம் இந்த ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெபாசிட் ஆகும். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆர்ட்ரிஸில் தான் நடக்கும். ஏன்னா ஆர்ட்ரிஸில் தான் என்ன ஆகுது, நம்ம ஹார்ட்டுக்கு இல்லை நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் ரிச் பிளட் எல்லாமே சப்ளை ஆகும். ஓகேவா. ஆர்கன்ஸுக்கு. இந்த பிளேக் இல்லைன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா அரித்தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதால் மேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேட், கொலஸ்ட்ரால், கால்சியம் இன்னும் வேறு மாதிரி சப்ஸ்டன்சஸும் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி ஆத்ரோஸ்க்ளீரோசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ்னால என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும் ஹார்ட் பிளாக் பண்ணிடும். ஓகேவா. ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வர்றதுக்கு, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். ஓகேவா. அப்போது இந்த மாதிரி ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் டெபாசிட் ஆகாமல் தடுக்கணும். ஓகேவா. அதுக்கான ட்ரக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இந்த ஃபேட் எல்லாமே கரைக்கிறதுக்கு இல்லை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்னது இந்த ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ்க்கு யூஸ் ஆகிற ட்ரக்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நம்ம புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HMG CoA ரிடக்டேஸ் இனிபிட்டாஸ். ஓகேவா. நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிற ட்ரக்ஸ் தான் என்ன பண்ணுன்னா HMG CoA ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை இனிபிட் பண்ணும். ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா லோவாஸ்டாட்டின், சிம்பாஸ்டாட்டின், பிராவாஸ்டாட்டின், அட்டோர்வாஸ்டாட்டின், ரோஸ்வாஸ்டாட்டின், பிட்டாவாஸ்டாட்டின். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா பைல் ஆசிட் செக்யூஸ்ட்ரன்ஸ். என்ன ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்டைரமின், கொலஸ்டிபால்.
அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டாஸ் இல்லைன்னா PPAR ஆல்ஃபா ஆக்டிவேட்டாஸ். என்ன ட்ரக் கேட்டகரினா ஃபைப்ரைட்ஸ், குளோஃபைப்ரேட், ஜெம்ஃபைப்ரோசில், பெசாஃபைப்ரேட், ஃபெனோஃபைப்ரேட் இந்த மாதிரி ட்ரக்ஸ். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லிப்போலைசிஸ், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது நிக்கோட்டினிக் ஆசிட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டீரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டார். என்ன ட்ரக்னா எசத்திமைப். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரக்ஸும் மெக்கானிசம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HMG கோஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டாஸ். எதுக்காக நம்மளோட ட்ரக் இந்த மாதிரி HMG கோஏ ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்ணுது அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த என்சைமை பிளாக் பண்ணுது. ஸோ இந்த என்சைம் எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா HMG கோஏவை மெவலோனேட் அப்படிங்கிறதா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் தான் என்னது இந்த HMG கோஏ ரிடக்டேஸ். ஓகேவா? இப்போ இந்த மெவலனேட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெவலனேட் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரக் என்ன பண்ணுது, முன்னாடியே மெவலனேட் அப்படிங்கிற இந்த ப்ரோட்டீன் இல்லை இந்த ஃபேட்டை ப்ரொடக்ஷனே பிளாக் பண்ணிடுது. ஓகேவா? HMG கோஏ ரிடக்டேஸை பிளாக் பண்ணுறது மூலயமா அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா LDL கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணுது, அது மாதிரியே ட்ரைக்ளிசரைடோட லெவலையும் பிளாஸ்மாவில் கம்மி பண்ணுது. நம்ம தெரியும் LDL என்னது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ரொம்ப பாதிப்பு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் தான். ஓகேவா? டென்சிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், அப்படியே டெபாசிட் ஆயிரும். இதுவே HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? அதுக்காக தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? HDL லெவல் அதிகமாக இருக்கணும், LDL லெவலில் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த ட்ரக் பார்த்திங்கன்னா HDL கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது 10% வரைக்கும். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா GI டிஸ்டர்பன்சஸ், ஹெட்ஏக், இன்சோம்னியா, ரேஷஸ், ரேர்லி ஆஞ்சியோடிமா ப்ரொடியூஸ் ஆகும். இதோட மெயினான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மயோபதி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதுனா மசில் வீக்னஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? யூசர்ஸ் பார்த்திங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஆஞ்சைனா, ஸ்ட்ரோக், அது மாதிரியே டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபைப்ரைட்ஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இந்த லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த VLDL இந்த மாதிரி கொலஸ்ட்ரால்ஸை என்ன பண்ணுன்னா டீக்ரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் இந்த ஃபைப்ரைட்ஸ் இந்த என்சைமை ஆக்டிவேட் பண்ணி இந்த என்சைம் ஆக்டிவேட் ஆகி இந்த VLDL கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் டீக்ரேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட் சிந்தசிஸை என்ன பண்ணும், லிவரில் பிளாக் பண்ணிடும், இன்ஹிபிட் பண்ணும். அடுத்து இன்னொரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா HDL லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைப்ரைட்ஸோட ஆக்ஷன்ஸ். இன்னும் வேறு ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது கோயாகுலேஷனை இன்ஹிபிட் பண்ணும், கூடவே பார்த்திங்கன்னா த்ரோம்போலைசிஸை ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு ட்ரக் தான் என்னது இந்த ஜெம்ஃபைப்ரோசில். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற பேஷண்ட், அதுமாரி ஹைப்பர் லிப்போப்ரோட்டீமியாஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அதை மட்டும் டிக்ரீஸ் பண்ணோம்னா பர்டிகுலராக இந்த ஃபைப்ரைட் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா GI அப்செட், ஸ்கின் ரேஷஸ், ஹெட்ஏக், மயோசிட்டிஸ், மசில் கிராம்ப்ஸ், பிளர்ட் விஷன்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். கூடவே பார்த்திங்கன்னா ராப்டோமைலோசிஸ் யாருக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் ரீனல் ஃபெயிலியர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸ் இல்லைனா பைல் ஆசிட் செக்யூஸ்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரக் என்ன பண்ணுன்னா பைல் ஆசிடோட எக்ஸ்க்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். ஜஸ்ட்டு இந்த பைல் ஆசிட் செக்யூஸ்ட்ரன் நம்ம பார்த்தோம், கொலஸ்தைரமின், கொலஸ்டிபால் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பைல் ஆசிட் கூட போய் பைண்ட் ஆகிட்டு எக்ஸ்க்ரீட் ஆயிரும். ஓகேவா? இப்போது இந்த பைல் ஆசிடோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிளாஸ்மாலேயோ இல்லை பிளட்லேயோ இருந்தால் தான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் என்னது இந்த பைல் ஆசிட். ஆனால் இந்த பைல் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதையே நம்ம ட்ரக் என்ன பண்ணுது, எக்ஸ்க்ரீட் ஆக்கிடுது. இப்போ அது எக்ஸ்க்ரீட் ஆயிடுச்சுன்னா இங்கே பைல் ஆசிட் இருக்காது, அப்போ
அந்த கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனுக்கு தேவையான பைல் ஆசிட் இல்லைன்னா என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் கம்மியாயிரும். ஓகேவா, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் எல்டிஎல் லெவல்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஓகேவா, அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸுக்கு அன்பிளசன்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஜிஏ அப்செட், கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். யூசர்ஸ் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுக்கலாம். ஓகேவா, எந்த ட்ரக்ஸ் கூட கொடுப்பாங்கன்னா வேறு ஸ்டாட்டின் இல்லைன்னா நிக்கோட்டினிக் ஆசிட் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கூட காம்பினேஷனாக கொடுப்பாங்க. அடுத்த கேட்டகரி ட்ரக் பார்த்திங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட். இது என்ன கேட்டகரியில் வரக்கூடியது, ஒரு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின். ஓகேவா, என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டோசஸாக கொடுக்கும்போது ட்ரைக்ளிசரைட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும் லிவரில், கூடவே விஎல்டிஎல் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். அதனால் என்னாகும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளஷிங், த்ரோம்போலைசிஸ், டிஸ்பெப்சியா, ட்ரைனஸ், பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். யூசஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர் ட்ரைக்ளிசரிமியா, அதுவும் பர்டிகுலராக ஹெச்டிஎல் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. ஓகேவா, நிக்கோட்டினிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் ஆன்டி ஆஞ்சைனல் ட்ரக்ஸ் பார்த்துட்டோம், ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் பார்த்துட்டோம், அது மாதிரியே ட்ரக்ஸ் யூஸ் டு ட்ரீட் என்னது ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ் இதுவும் பார்த்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேவா, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன, ஸோ அதுலேயே இருக்குது மீனிங் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் எப்படி ஃபெயில் ஆகும், அதுக்கு மீனிங் என்ன, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, ஹார்ட் என்ன பண்ணுது, பம்பிங் ஆஃப் பிளட்டு, அதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்போ ஹார்ட் ஃபெயில் ஆகிருக்கு, அதோட ஃபங்க்ஷன், அதோட வேலையை அது செய்யலைன்னு தான் என்ன சொல்லுவோம், ஃபெயில் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். அப்போது ஹார்ட்டுக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியலை அப்படிங்கிற கண்டிஷனை தான் என்ன சொல்லுவோம், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஹார்ட்டால் பிளட்டை பம்ப் பண்ண முடியலை அப்படிங்கிற போது என்ன ஆகும், பாடிக்கு தேவையான பிளட் சப்ளை என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதனால் வரக்கூடிய விளைவு என்ன, கார்டியாக் அவுட்புட் கம்மியாயிரும். ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன் தான் என்னது கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த மாதிரி ஹார்ட் பம்பாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சப்ளை என்ன ஆகுது, கம்மியாகலாம், இல்லை ஹார்ட்டோட ஃபங்க்ஷனும் பம்பிங் ஆக்ஷனும் கம்மியானாலும் என்ன ஆகும், இந்த கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரக்கு ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ், டிகாக்சின், ஓயாபைன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ், டோபியூட்டமைன், டோப்பமைன். அடுத்து PDE3 இன்ஹிபிட்டார்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஆம்ரினோன், மில்ரினோன். ஓகேவா, இது எல்லாமே ஐனோட்ரோபிக் ஏஜென்ட்ஸ். ஐனோட்ரோபிக் ஏஜென்ட்ஸ்னால் ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ரெனின் ஆஞ்சியோடென்சின் இன்ஹிபிட்டார்ஸ். அதில் ஏசி இன்ஹிபிட்டார்ஸ், எனலாப்ரில், ராமிப்ரில், இன்னும் வேறு ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஹைப்பர்டென்சிவில். அடுத்து பார்த்திங்கன்னா AT ஆஞ்சியோடென்சின் 1 ரிசப்டார் பிளாக்கர், ஸ்லோ சாட்டான், கேண்டி சாட்டான், இந்த மாதிரி சாட்டான் ட்ரக்ஸ் எல்லாம். அடுத்து டயூரிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஹைசீலியன் டயூரிட்டிக்ஸ், ஃபுரோசமைட், புமெட்டனைடு. அதுமாதிரி தயசைட் லைக் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோர் தயசைட், மெட்டலோசோன், ஜிபாமைடு இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. வேசோ டைலேட்டாஸ், வீனோ டைலேட்டாஸ் நம்ம பார்த்துட்டோம், ஆட்ரியோலர் டைலேட்டார், அதுமாதிரி ஆட்ரியோலர் ப்ளஸ் வீனோ டைலேட்டார், சோடியம் நைட்ரோப்ரோசைட் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டோப்ரோலால், பிசோப்ரோலால், நெபியோலால், கார்விடிலால் இந்த மாதிரி ட்ரக்ஸ். அடுத்து ஆல்டோஸ்டிரோன் ஆண்டகோனிஸ்ட், ஸ்பைர்னோலாக்டோன், ஏப்ரிலனோன். ஓகேவா, ஆனால் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ். ஓகேவா, வேறு ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் பார்க்காதவங்க ஃபார்மகாலஜி பார்ட் 6 ஆஃப் வீடியோவில் நம்ம கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஐனோட்ரோபிக் ஏஜென்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்டியாக் கிளைகோசைட்ஸ். இது பார்த்திங்கன்னா டிஜிட்டாலிஸ் லெனட்டா அப்படிங்கிற ஒரு பிளான்டோட லீஃபில் இருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இந்த டிஜிடாக்சினும் டிகாக்சினும். ஓகேவா, இதுக்கு தான் என்ன ஆக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் கிளைகோசைடு இல்லைனா இந்த கார்டியோடானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா, ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் என்சைம் சோடியம் பொட்டாசியம் ATPase அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா, இது ஹார்ட்டோட மயோகார்டியல் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் சோடியம் பொட்டாசியம் ATPase.
இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த என்சைமை பிளாக் பண்ணி விட்டுரும். ஓகேவா, இங்கே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இப்போ ஆஞ்சினா படிக்கும் போதே பார்த்தோம். ஓகேவா, ஒரு பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகணும். ஓகேவா, ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கணும்னா என்னென்ன அயன்ஸ் தேவை? சோடியமும் கால்சியமும். ஓகேவா, இப்போ இந்த பம்பு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அயன்ஸை வெளியே எக்ஸிட் ஆக வச்சுட்டு பொட்டாசியம் என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ சோடியம் அயன் செல்லுக்குள்ளாடியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது அந்த செல் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இல்லை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த பம்பை நம்ம பிளாக் பண்ணுறோம். ஓகேவா, சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் என்சைமை பிளாக் பண்ணுறனால சோடியம் கால்சியம் இதெல்லாம் என்ன ஆகும்னா செல்லுக்குள்ளாடி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஈஸியாக அந்த செல் அடுத்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ கால்சியம் இருக்கிறனால கான்ட்ராக்ஷன் நடக்கும். அடுத்து என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், வெலாசிட்டி இதெல்லாமே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். கிளியரா? ஸோ இங்கே ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயனோட்ராபிக் எஃபெக்ட். அயனோட்ராபிக் எஃபெக்ட்னா இன்க்ரீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ என்ன ஆகும்? கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது, கார்டியாக் அவுட்புட்னா என்னதுன்னு எல்லாம் கிளியராக நம்ம ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் கிளாஸ் படிக்கும் போதே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த சாப்டர்ஸை கிளியராக படிச்சுட்டு வாங்க. ஓகேவா, அடுத்து என்ன ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுது, ஏவி கண்டக்ஷனை டிப்ரெஸ் பண்ணுது, அதுமாரி வென்ட்ரிக்கிள்ஸில் ஆட்டோமேட்டிசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது, பர்கஞ்சி செல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது, கொரோனரி சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் ஆக வைக்குது. ஓகேவா, அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ்க்கு நிறையவே அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, எக்ஸ்ட்ரா கார்டியாக் ஹார்ட்டை தவிர பார்த்தீங்கன்னா அனோரெக்சியா, நாசியா, வாமிட்டிங், டயரியா இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிஸ்டோல்ஸ்னால் நமக்கு தெரியும் என்னது கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல்னால் ரிலாக்ஸேஷன். ஓகேவா, அப்போ எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ஷன், பிராடிகார்டியா, பல்சஸ் பைஜெமினி, ஏவி பிளாக். ஓகேவா, இந்த மாதிரி டாக்கிகார்டியா, ஃபைப்ரிலேஷன் எல்லாமே இது ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டலிஸ் டாக்ஸிசிட்டினால ஹைப்போகெலிமியா. ஓகேவா, ஹைப்போகெலிமியானா பொட்டாசியம் என்ன ஆகிரும்? பாடியில் கம்மியாயிரும். ஓகேவா, நமக்கே தெரியும் என்ன ஆகுது, இங்கே என்ட்ரி ஆகிற பொட்டாசியமை இது பிளாக் பண்ணி விட்டுரும். அப்போ ஹைப்போகேலிமியா கண்டிஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாக்ஸிசிட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டிஜிட்டலிஸ் ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓரல் இல்லைனா பேரண்டல் பொட்டாசியம் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. வென்ட்ரிகுலர் அரித்மியா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஐவி லிக்னோகெயின் கொடுப்பாங்க. இதுவே பிராடிகார்டியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு அட்ரோபின் கொடுப்பாங்க. சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ப்ரோப்ரோனால் கொடுப்பாங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபாடி இருக்குது. ஓகேவா, டிகாக்சின் ஆன்டிபாடிஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி டிகாக்சின் கொடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் கூட இந்த ஆன்டிஜென்ஸ் கூட பைண்ட் பண்ணி இது என்ன பண்ணிடும்னா அதோட ஆக்ஷனை பிளாக் பண்ணிடும். ஓகேவா, ஸோ ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்காக ஓவர் டோசேஜாக இந்த டிஜிட்டலிஸ் யாருக்காவது கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் யூஸ் பண்ணுவாங்க. யூசர்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், கார்டியாக் அரித்மியாஸ் இதுக்கு எல்லாமே இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ வேறு ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ்லேயே வேறு மெக்கானிசம், ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் தெரப்பி ஃபார் ஷாக். ஓகேவா, ஸோ ஷாக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தெரப்பி என்னென்ன? ஸோ ஷாக்னா மீனிங் என்ன? ஷாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் சர்க்குலேட்டரி ஃபெயிலியர். ஓகேவா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபியூஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகேவா, ஸோ சடனாக ஒரு ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்க்குலேஷன் கட் ஆகுது. ஓகேவா, பிளட் சப்ளை கட் ஆகுதுன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் என்னது ஷாக். ஓகேவா, ஸோ அதனால் என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேலார், ஸ்வெட்டிங், கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், டாக்கிகார்டியா. ஓகேவா, இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஷாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்போவொலிமிக் ஷாக். ஓகேவா, இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஃப்ளூயிட் வால்யூம் ஒரு பேஷண்ட் பாடியில் கம்மியாகும்போது வரக்கூடியதான் என்னது இந்த ஹைப்போவொலிமிக் ஷாக். ஓகேவா, ஃப்ளூயிட்னா பிளாஸ்மா இல்லை பிளட்டு ஒரு பேஷண்ட்டோட பாடியில் கம்மியாச்சுன்னா அது என்ன கண்டிஷனால் வரும்? ஹெமரேஜ்.
ஓகேவா. சிவியரான ப்ளீடிங், பேன்ஸ், டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி கண்டிஷன் தான் எந்த ஷாக்கை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும், ஹைப்போவொலிமிக் ஷாக். இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஃப்ளூயிட், எலக்ட்ரோலைட் இதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி அவங்களோட பிபியை மானிட்டர் பண்ணாலே போதுமானது. ஓகேவா. இதுதான் ஹைப்போவொலிமிக் ஷாக். அடுத்து செப்டிக் ஷாக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஷாக் தான் என்னது, செப்டிக் ஷாக். ஓகேவா. சிவியர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் சில டிஷ்யூஸ்க்கு என்ன ஆயிரும், பிளட் சப்ளை சர்க்குலேஷன் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஓகேவா. அந்த பாக்டீரியா ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகேவா. இந்த மாதிரி கண்டிஷன். அப்போ பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோஜெனிக் ஷாக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆகிற கண்டிஷன். ஓகேவா. ஃபெயிலியர் ஆஃப் ஹார்ட் அஸ் எ பம்ப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்போ தான் வரக்கூடிய ஷாக் என்னது இந்த கார்டியோஜெனிக் ஷாக். இப்போ இந்த கண்டிஷனில் பெயின் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், பெயின், ஆன்சைட்டி. ஓகேவா. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஐவி மார்ஃபின் கொடுப்பாங்க. ஓகேவா. வேறு ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கு. அடுத்த ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனஃபைலாக்டிக் ஷாக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனால் வருது. ஓகேவா. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4 இருக்குது. இதில் டைப் 1னால் வரக்கூடியது. இங்கே ஹிஸ்டமைன் ரிலீஸ் ரொம்ப மேசிவாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஓகேவா. அதனால நிறையவே எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். லாஸ்ட்டாக ப்ரீத் பண்ண முடியாமல் டெத்து கூட ப்ரொடியூஸ் ஆகலாம். ஓகேவா. ஏன்னா இந்த ஹிஸ்டமைன் அவ்வளோ ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும், நமக்கே தெரியும். இங்கே ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் 0.3 to 0.5 ml 1:1000 சொல்யூஷன் ரேஷியோவில் இன்ட்ராமஸ்குலராக இந்த அட்ரினலினை கொடுப்பாங்க. ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க. அனஃபைலாக்டிக் ஷாக்குக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அட்ரினலின். அடுத்த ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் ஷாக். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா, அப்டாமினல், டெஸ்டிகுலர் ட்ராமா. ஓகேவா. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இந்த நியூரோஜெனிக் ஷாக் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்குக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜெனரலான கைட்லைன்ஸ் என்னென்ன. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த ஷாக் எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். ஓகேவா. நம்ம இவ்வளோ டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பேஷண்ட்டை அவங்களோட ஃபுட், ஓகேவா, கால் பகுதி பார்த்திங்கன்னா எலிவேட்டடாக அவங்கள படுக்க வச்சுட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் ரிட்டனை இன்க்ரீஸ் பண்ணி பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்காக. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிபி, பிளாஸ்மா வால்யூம் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐவி ஃப்ளூயிட்ஸை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேசோப்ரெசாஸ் ட்ரக்கு, டோபமைன் இதெல்லாம் கொடுத்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேவா. பிளட் ப்ரெஷர் ஐவி ஃப்ளூயிட்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த டோபமைன் ட்ரக்கை கொடுப்பாங்க. அடுத்து கூடவே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா எக்ஸ்பாண்டர்ஸ் இது என்ன பண்ணுன்னா பிளாஸ்மா வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா. சிவியர் ஹைப்போவெலிமியா இருந்துச்சுன்னா இந்த பிளாஸ்மா எக்ஸ்பாண்டர்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து அவங்களோட ஆசிட், பேஸ், எலக்ட்ரோலைட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அடிக்கேட்டாக அவங்க யூரின் அவுட்புட் இருக்கா அது எல்லாமே செக் பண்ணிப்பாங்க. ஓகேவா. இதெல்லாம் ஷாக்கோட ஜெனரல் கைட்லைன்ஸ் ட்ரீட்மெண்ட்டில். ஓகேவா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ், ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ், ஆத்ரோஸ்க்ளீரோசிஸில் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரக், ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸ், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கான ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரியே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.